ஹாய், ஹலோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலைக்கு ஆள் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தது. காங்க்ரீட் போட்டதுக்கு உடனே காங்க்ரீட் போட்டு ஒரு 2 டேஸ் 3 டேஸ் தாண்டின பிறகு எங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கல. இந்த டேங்கை கட்டி எழுப்புறதுக்காக. அதுக்குள்ளே வந்து பொங்கல் ஹாலிடேஸும் வந்தது. அப்போ அவங்க சாலிடாக ஒரு 10 டேஸ் கிட்ட வந்து எங்களுக்கு வேலைக்கு ஆளே இல்லாமல் தீந்துருச்சு, அப்படியே போயிருச்சு. கடைசியில் நாங்கள் ஆளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஆள் கிடச்சப்போ அவங்களுக்கு ஹெல்ப்பர்ஸ் கிடைக்காம ஆகி, பிறகு ஹெல்ப்பருக்கு நாங்கள் தனியாக வேறு ஆளை கொண்டு வந்து அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக கட்ட தொடங்கினாங்க. கட்ட தொடங்கினப்போ என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக தான் அதாவது ஒரு ஆவரேஜ் ஸ்பீட்லையாவது செஞ்சுருந்தாங்கன்னா ஒரே நாளில் கட்டி முடிக்க வேண்டியது வந்து அவங்க 2 டேஸ் எடுத்தாங்க. கட்டுறதுக்கு மட்டும் 2 டேஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா பயங்கரமான சூடு. இப்போ இந்த வெயில் வந்து அவங்களுக்கு வந்து ஏன்னா வெட்ட வெளியில் நின்று வேலை செய்கிறதுனால அது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம் ஒரு வேளை. நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, அவங்கள நம்ம குற்றம் சொல்ல முடியாது, நம்ம குற்றம் சொல்ல விரும்பவும் இல்லை. நமக்கு எப்படியாவது இந்த வேலைகள் எங்களுக்கு தீந்தா போதும் அப்படின்னு ஒரு இதில் இருந்ததுனால ஒரு 2-3 டேஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துன்னா கூட நமக்கு வந்து தீந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் நாங்கள் இருந்தோம். அது வந்து நமக்கு ஆக்சுவலி நஷ்டத்தை கொண்டு வரும். ஏன்னா லேபர்ஸ் கூடும், நம்மளோட ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து நிறைய கொஞ்சம் அந்த மாதிரியான கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்து. இன்னொன்று என்னென்னா அவங்க வந்து சிமெண்ட்டோட நம்பர் சொன்னது, எம்சாண்டோட நம்பர் சொன்னது எல்லாமே வந்து குறையாக சொல்லி வச்சுருந்தாங்க. மணல் எல்லாமே வந்து கம்மியாக சொன்னனால என்ன ஆச்சுன்னா 2-3 வாட்டி சிமெண்டெல்லாம் நாங்கள் கடைசியில் காரில் போய் எத்தனை டெய்லி 2-3 டைம்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ நாங்கள் சிமெண்ட் எடுக்க போகும்போது அவங்க கேட்குறாங்க, என்னென்ன வேலை நடக்குதா, ஏன் ஒரே அடியாக சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா ஒரே அடியாக சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் அங்கேருந்தே வண்டி ஏற்பாடு செஞ்சு நாங்கள் இது பண்ணியிருப்போம். இது வண்டியே ஒரு 2-3 டைம்ஸ் வந்தது. இந்த குறை ஆர்டர்ஸ் சொல்லும்போது மணலெல்லாம் திருப்பி பண்ணும்போது 2-3 டைம்ஸ் அதுக்கு வேண்டியாச்சு வண்டி வந்தது. இது போக அப்போவும் சிமெண்டோட நம்பர் தப்பும்போது கடைசி டே வரைக்கும் நாங்கள் வந்து சிமெண்ட் போய் எடுத்துகிட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு. இதெல்லாம் வந்து காசை வந்து ரொம்ப விரயம் பண்ணும். நம்ம என்னதான் திட்டம் போட்டு வச்சுருந்தாலுமே அந்த வந்து வேலைக்கு வரவங்களும் கொஞ்சம் கமிட்டடாக கொஞ்சம் திட்டத்தோடு வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. எனிவே வேலை வந்து சோஃபார் கொஞ்சம் திருப்திகரமாக தான் இருக்குது. எங்களோட டேங்க் சைஸ் வந்து 18க்கு 8க்கு 5 அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 20,000 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி இருக்கும்னு நம்புகிறோம். அவ்வளோதான்.